ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RSM ஸ்க்ரீன். இன்றைக்கி நெய்மீன் கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக கருவாடு குழம்பு வைக்கிறப்போ கருவாடு போட்டு வச்சா தான் அந்த கருவாட்டோட மனமும் ருசியும் இருக்கும். ஆனால் இந்த நெய்மீன் கருவாடு பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கருவாடோட தலையை மட்டும் போட்டு வச்சாலே போதும், குழம்பு அவ்வளோ ஒரு மனமாகவும் ருசியாகவும் இருக்கும். அதான் இந்த நெய்மீன் கருவாடோட ஸ்பெஷலே. நம்ம இந்த நெய்மீன் கருவாடு குழம்பு வச்சோம் அப்படின்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரைஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம். அந்தளவுக்கு இந்த குழம்பும் கருவாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிட்டேன். பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான்வெஜ் பொறுத்தளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சோம்பு மூணையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அது பொரிஞ்சதுக்கப்புறம் முனையில் கீறின 4 பச்சை மிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம், கட் பண்ண சின்ன வெங்காயம், 10 போல் பூண்டு பல் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்போது சேர்க்குற அளவோட கொஞ்சம் இன்னும் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டு நல்லா இப்போ அந்த வெங்காயத்தை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு நீங்கள் உப்பு போடுறதுனால போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி கொஞ்சம் லேசாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகமாக வதங்கிடும். நான் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக கரண்டியை வச்சு குத்தி விட்டாலே போதும், நல்லா மசிஞ்சிரும் மூடி போட்டு வேக வச்சனால. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் 2 சேர்த்து அரைச்ச மிளகா பொடி, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்துட்டு நல்லா இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அந்த மிளகாத்தூள்லாம் நல்லா இது பண்ணுற அளவுக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு புளிப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம், கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். குழம்பு இந்த பாருங்கள் எந்தளவுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சுண்டி வந்திருக்குன்னு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடையும் சேர்த்துக்கலாம், நெய்மீன் கருவாடையும் சேர்த்துக்கலாம். கருவாடெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்துட்டு நம்ம கரண்டியை போச்சு ரொம்ப இது பண்ணக்கூடாது, லைட்டாக குழம்பெல்லாம் அந்த கருவாடில் படுற அளவுக்கு லைட்டாக கிண்டி விடணும். நம்ம ஃபிஷ் குழம்பு வைக்கிறப்போ எப்படி பண்ணுவோமே அதே மாதிரி தான் கருவாடு குழம்பும். இப்போ கிண்டி விட்டுட்டு கருவாடு வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கருவாடை ஒரு 5 மினிட்ஸ். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். கருவாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு சுவையான நெய்மீன் கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள், அதே டைம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம RSM ஸ்க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.